கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு 2 தினசான சந்நியாசத்தை சொல்லி கர்ம சந்நியாசமாக உள்ள ஒரு முறையும் சொல்லி கர்ம சந்நியாசமாக கர்மாவெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும், பலத்தை பகவான்கிட்ட கொடுத்து விடணும். இந்த 2 வழியும் சொல்லி யோகங்களையும் இப்படி உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி தியானம் பண்ணு, நாசிகனுடைய முன்பாகத்தை பாரு, இப்படி நேராக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு சித்திகள்லாம் கிடைக்குமே தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது. ஆத்மனிஷ்டைக்கு இந்திரனுடைய மூக்கு நுனியை பார்க்கணும். அப்படி பார்த்து ஆத்மஸ்வரூபத்திலே மனசு நினச்சி போச்சுன்னா 2வது வஸ்துவே தெரியாது. அப்போது எல்லாம் சமமாக இருக்கும். காமம், குரோதம், சத்ருகுத்து எல்லாருமே நமக்கு ஒன்றாவே தெரியாது, வேறு வித்தியாசமே நமக்கு தெரியாது. எல்லாம் சொல்லி நிறையா ஆத்மஸ்வரூபத்தை பற்றி விஷயங்கள்லாம் நல்லா சொல்லிட்டார், யோகங்கள்லாம் பற்றி. இப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. யோயம் யோகஸ்வயா புரோக்தா சாமியேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந பசியாமி சஞ்சலத்வா ஸ்திதிம். நீ என்னென்ன விஷயம் சொல்லியோ யோக விஷயங்கள்லாம் கர்மயோகம், ஞான யோகம் எல்லாம், கர்ம சந்நியாச யோகம், கர்மஃபல சந்நியாச யோகம் எல்லாம் சொன்னியோ நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலையே, மனசு சஞ்சலமாக இருக்கே. சஞ்சலமாக இருக்கும்போது எதுவுமே ஏறாது. நிலையாக மனசு ஒன்றாக இருந்தால் தான் எல்லாம் ஏறுமே தவிர சஞ்சலமாக இருக்கும்போது ஒன்றும் ஏறாது. இப்போவே நம்ம பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் படிக்கும்போது சஞ்சலமாக இருந்தால் ஒன்றும் வரமாட்டேங்கிறது. இப்படிப்பட்ட வேதாந்த விஷயங்களை கேட்கும்போது சஞ்சலமாக இருந்தால் எப்படி வரும்? ஆகினால எனக்கு சஞ்சலமாக இருந்தால மனசு எனக்கு ஒன்றும் புரியல, அது எப்படி சஞ்சலத்தை நிறுத்துறதுங்கிறத சொல்லு அப்படின்னு ஆரம்பித்து கேட்குறாரு. சஞ்சலம்பிகி மனகிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் பண்ணே வாயோரிவ சுதுஷ்கிருதம். அந்த சஞ்சலமாக மனசை எப்படி நிறுத்துறது எனக்கு ஒன்றும் புரியல. காற்று வச்சு அடித்தா எப்படி நிறுத்த முடியாதோ அதுபோல் என்னுடைய மனசும் காற்றுக்கு மேலே வேகமாக அங்கேயும் இங்கேயும் அலப்பாயிடுது. இந்த அலப்பாயிர மனசை நிறுத்தத்துக்கு உபாயத்தை வழியை சொல்லு அப்படின்னு கேட்குறார். பகவான் சொல்கிறார், அசம்சயம் மகாபாகோ மனோ திருநிகிரகம் சலம் அபியாசேனத்து கௌந்தேய வைராகியனச்சு கிருஷ்யதே. சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேன், மனசு நிகிரகம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அவரையும் சேர்ந்து ஒத்துக்கிறார் நம்மளோட சேர்ந்து. ஏன்னா மனசு மாரி ஒரு குழப்பம் உள்ளது உலகத்தில் ஜனங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எந்த ஜனங்களாக இருந்தாலும் எந்த விஷயத்தை இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் குழப்பி அப்புறம் தான் தெளிவு வருது. ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் குழப்பம் வரும். அதுக்கு ஒருபாடு கொஞ்சம் நாள் கழிச்சு விசாரிக்க அந்த விசாரணையே நமக்கு பலத்தை கொடுத்து சரியான வழிக்கு ஐஷம் போயிடும். அதுபோல தான் அபியாசம் பண்ணத்தான் மனசு நிற்குமே தவிர என்ன நிற்காது. அபியாசம்னா என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு நிற்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும். என்ன மாதிரி அபியாசம் பண்ணணும்? பிராணாயாமம் பண்ணணும். கொஞ்சம் மனசை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு விக்கிரகத்தை தபல வச்சுட்டு அதையே பார்த்து மனசு நிற்கிறதுக்கு பார்க்கணும். இப்படிலாம் அபியாசம் பண்ணால்தான் ஒரு விக்கிரகம் வருமே தவிர அபியாசம் இல்லாமல் வரவே வராது. எத்தனையோ சாமான்யமாக இருக்கிறதுக்கு லௌகிக விஷயங்களுக்கே அபியாசம் எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து எவ்வளோ பண்ணி தான் வரோம். கார் ஓட்டுறதுக்கு ஒரு பழக்கம் வரவேண்டிருக்கு, லாரி ஓட்டுறதுக்கு ஒரு பழக்கம் வரவேண்டிருக்கு, என்னெல்லாமோ சாமானிய விஷயங்களுக்கெல்லாம் கூட எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அபியாசம் பண்ணால் தான் வருது, இல்லைன்னா வராது. இது வேதாந்த விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீ திரும்ப கேட்டு மனசை நிலைநிறுத்துறதுக்கு பிராணாயாமம் பண்ணி ஒரு விக்கிரகத்தை தபல வச்சு இப்படியே பார்த்து பழக்கம் வந்தால் மனோ நிகிரகம் ஆகும். இல்லைன்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். 2வது ஆசை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மனசு நிகிரகம் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆசை அடங்கினா தான் எல்லாம் போகும். ஆசை அடங்கிறது என்ன பண்ணணும்? வைராக்கியம் வரணும். எந்த பொருள் மேலேயும் நமக்கு ஆசை வேண்டாம். அந்தமாரி எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படாமல் இருக்கிற சுபாவம் மனசுக்கு வந்தால்தான் அதுதான் வைராக்கியம். அதனால் பொருள்கள் மீது ஆசைகளும் குறைந்து வைராக்கியத்தையும் சம்பாதிக்கணும், அபியாசமும் பண்ணணும். வைராக்கியம் மாத்திரம் இருந்தாலும் போகாது, அபியாசம் மாத்திரம் இருந்தாலும் போகாது, 2 இருக்கணும். அபியாசம் பண்ணத்தான் நல்ல மனசு ஒருமைப்பாடு வரும். அந்த ஒருமைப்பாட்டுக்கு சாதனமாக ஆசைகளெல்லாம் ஒழித்து மனசு எத்தனை ஆசை இருக்கோ அத்தனையும் ஒழித்து வைராக்கியமாக இருந்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஆத்மனிஷ்டம் ஒன்று தான் வேணும், வேறு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி எல்லா ஆசைகளையும் துரத்தி விட்டால் தான்
மனசு ஏகாந்தமாக சாந்தமாக இருக்கும். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேந்து கௌந்தேய வைராகியனே கிரகிதே. 2 குணமும் இருந்தால்தான் அந்த மனோநிகிரகத்துக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அசம்யதாத்மனா யோகா துஷ்பிராப இது மே மதி வஷ்யாத்மனா யதா சக்ஷோ அவாப்னுவிதா. இதுவரைக்கும் இந்த மனசு நிகிரகம் இல்லாமல், மனசே நிலைப்படாமல், தன்வசமாக இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணாமல் எது வரைக்கும் ஓடிட்டு இருக்குமோ அது வரைக்கும் ஒன்றும் அவனுக்கு கிடைக்காது. எப்போ நாமெல்லாம் மனசெல்லாம் வசியம் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அபியாசம் பண்ணி வைராக்கி வந்து வச்சுக்கிட்டோமோ அவனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சாதகர்களுக்கு மனோ நிகிரகம் அவசியம். அதுக்காக இந்திரிய நிகிரகம் பண்ணி ஆசைகளெல்லாம் அடக்கி நல்வழிப்பாதை கொண்டு போனால் தான். அதுவும் அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கெல்லாம் ஆசையெல்லாம் விட்டுருவோம், திடீர்னு ஒரு நாளைக்கு வரும். அதனால் அபியாசத்தை நிறைய பண்ணத்தான் பிராணாயாமம் போன்ற அபியாசங்களை பண்ணணும். விஷயம் வேண்டாம், ஆசை வேண்டாங்கிறதையும் அபியாசம் பண்ணணும். இந்த அபியாசங்கள்லாம் பண்ணத்தான் நல்வழிப்பாதை நம்மால் வர முடியும். அயதி ஸ்ரத்தியோபேதா யோகா சலித மானசா அப்பிராப்பிய யோக சம்ஸ்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. திருப்பி அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துடுத்து. இப்போ விஷயங்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது, ஸ்ரத்தையெல்லாம் இருக்குது எனக்கு. யோகா சலித்த மானசா, யோகங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனாலும் கூட சலித்தமாகிடுச்சு, மனசு நிற்க மாட்டேங்கிறது. ஸ்ரத்தை மாத்திரம் எனக்கு இருக்குது, கற்றுக்கணும் போகணும் வரணும்னு ஆசை இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது. ஆனால் யோகம் பண்ணும்போது தபால்னு அப்பப்போ மனசு மாறிவிடுறது. அப்பிராப்பிய யோக சம்சித்தியும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு நல்வழி பாதைக்கும் வந்துவிட்டேன், நிலையாகவும் இருக்க முடியல. பழைய பாதையை கர்மயோக பாதைகள் அந்த வழிகளெல்லாமும் விட்டுவிட்டேன். அதனால் கர்மத்தை தியாகம் பண்ணுற வழியும் விட்டுவிட்டு கர்ம யோகத்தையும் பண்ணிட்டு அதே நேரத்தில் ஸ்ரத்தையோடு கூட இருந்துருக்கேன். ஆனால் நிலையாக மனசு இருந்து ஒரு காரியத்தை செய்ய முடியல. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன கதி கிடைக்கும், என்ன நிலை கிடைக்கும்? செத்து போயிட்டான், இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் செத்து போயிட்டான், அவன் என்ன நிலை அடைவான்ங்கிற அது ஒரு சந்தேகத்தோடு கேட்குறான். கஷ்டின்னு உபய விபிருஷ்டா சின்னா அப்ரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மண பதி. அதனால் அவன் அங்கேயும் இல்லாமல் ரெண்டும் கிட்டான் ஆகிடுறான். கர்மா பண்ணியிருந்தாலாவது சொர்க்க நரகமாக கிடைக்கும், கர்ம தியாகத்தை பண்ணி உட்கார்ந்துருந்தாலும் நல்ல வழிபாதைக்கு வரலாம், கர்ம யோகத்தையே பண்ணிவிட்டு பலத்தை கொடுத்துட்டாலும் நல்ல வழிபாதைக்கு வரலாம். இது ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் ஸ்ரத்தை இருக்குது, ஆசை இருக்குது, மனசு இருக்குது, பண்ணணும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அது எப்படி? சின்ன அப்ரமிவே நஷ்யதி. இந்த மேகத்துண்டுகள்லாம் கிட்டன்னு விரிஞ்சு அங்கங்கே போயிடும், மேகங்கள் போயிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு மேகத்துண்டுகள்லாம் அங்கங்கே போயிடும். அதுபோல் மனசு ஸ்திரமாக இருக்க மாட்டேங்கிறது, ஸ்ரத்த மாத்திரம் எனக்கு இருக்குது, சரியாக வரமாட்டேங்குது. அப்பிரதிஷ்டோ மகாபாகோ பிரம்மோடோ பிரம்மண பதி. அப்படி இருக்கிறவனுக்கு பிரம்ம மார்க்கத்துக்கு போய் நல்ல ஞானத்தை அடையணும்னானே அவனுக்கு என்ன பிரதிஷ்டை கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும், என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? ஏதன் மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹசி அசேஷதா தொதன்ய சம்சயஸ்யாஸ்த சேத்தான உபபத்தியதே. அதனால் ஒன்றை தவிர இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் யாரும் சொல்ல முடியாது. நானும் விசாரம் பண்ணுறேன், பெரியவாரோடலாம் பேசுகிறேன், எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணுறேன். என்ன பண்ணினாலும் இந்த மாதிரி சந்தேகத்தை விளக்கம் சொல்கிறதுக்கு யாராலையும் ஒன்றுமே முடியல. நீ தான் பகவான், அதனால் நீ சொன்னால் தான் சம்சயங்கள்லாம் போய் எல்லாம் ஸ்ரத்தையோடு பண்ணுறவனுக்கு ஸ்ரத்தை இருக்குது, பாக்கியெல்லாம் ஒன்றும் வர மாட்டேங்கிறது. அப்படி உள்ளவனுக்கு என்ன கதியாகும்? அந்த சந்தேகத்தில் நீ தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். ஸ்ரீ பகவான் வாச்ச பார்த்த நைவேகனாம் உத்திர விநாசஸ்தஸ்ய வித்தியதே நகி கல்யாண கிருஷ்கச்சதி துர்கதிம் தாத்த கச்சதி. ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் அவர். ஸ்ரத்தையோடு நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு எந்த சிரமமும் வராது, ஒரு கஷ்டமும் வராது. ஏன்னா நல்ல காரியம் பண்ணுறவனுக்கு ஸ்ரத்தையோடு பண்ணால் அவனுக்கு எந்த கெடுதலும் வராது. ஞானம் வருதா மோட்சம் வருதா விஷயம் வேறு. ஆனால் நரகாதிகள்லாம் ஒன்றும் வராது, கஷ்டங்கள்லாம் ஒன்றும் வராது, துன்பங்கள்லாம் வராது. நைவ ஈக நான் அமுத்திர, இந்த லோகத்தை ஆகட்டும் வெளி சொர்க்காதிகளாகட்டும் அதிலெல்லாம் எந்த ஒரு சிரமமும் வரவே வராது. ஏன்னா ஸ்ரத்தையோடு நீ பண்ணுறதுனால அந்த கர்மாக்கள் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதுனால நன்னாகத்தான் உனக்கு வருமே தவிர கெடுதல் பலமே ஒன்றும் வராது. நகி கல்யாண கஷ்டசி துர்கதியும் தாதகச்சதி. நல்ல காரியம் பண்ணுறவனுக்கு எங்கேயாவது கஷ்டம் வருமான்னு உலகத்தில் எங்கேயாவது கேட்டிருக்குமான்னு?
இப்போவும் சிரமப்படலாம், நல்ல காரியம் பண்ணுறோம். செத்து போன ஒருபாடு அவனுக்கு எந்த கஷ்டமும் வரவே வராது. நல்ல காரியம் தான் பண்ணுவான். அவனுக்கு செத்து போன ஒருபாடு அவனுக்கு நல்ல கதி கிடச்சி வைகுண்டமோ கைலாசமோ கிடச்சி எல்லாம் இருப்பான். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் நாள் ஆனோடனே இறங்கி வந்துடுவான். பூலோகத்து ஞானம் வந்தால் தான் பறக்காத இருக்க முடியும். பிறக்காமல் இருந்தால் தான் கஷ்ட சுகங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். அது வரைக்கும் கஷ்ட சுகங்கள்லாம் வந்து தான் இருக்கும். போகிறதுன்னு ஒரு இடத்துக்கு போனால் திரும்பி வந்தாகணுமே. வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், திரும்பி வீட்டுக்கு வந்தாகணும். அந்த மாதிரி இங்கேருந்து பிராணன் உயிர் அந்த லோகத்துக்கு போனோடனே அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே திரும்பியும் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகே விஷந்தி. பாவ புண்ணியங்கள் முடிஞ்ச உடனே மர்த்தியலோகத்துக்கு பூலோகத்துக்கு இங்கே சேர்ந்துட்டு திரும்பி புனரப்பி ஜனனம் மரணம் வந்துகிட்டே தான் இருப்பான். ஆனால் கெடுதல் ஒன்றும் வராது. இது அர்ஜுனன் கேட்ட மாதிரி அவனுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமோ, நரக்கம் வந்துடுமோ, ஏதாவது வியாதிகள் வந்துடுமோனா அதெல்லாம் ஒன்றுமே வராது. அது நல்லது. எப்போ நல்ல காரியம் ஒருத்தன் பண்ணுறானோ அவனுக்கு இப்போதான் பழைய வினையினால் ஒரு கர்மங்கள்னால கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் அவன் செத்து போன ஒருபாடு அவன் நல்லது தான் ஒரு மித்தர், கெடுதலே வரவே வராது. கல்யாண கற்கட்சி துர்க்கத்தையும் தாத்து கட்சி. ஒரு நாளும் நல்ல காரியம் பண்ணுறவனுக்கு எந்த கெடுதலும் வரவே வராது. இப்போ இருக்கேன் நல்ல காரியம் பண்ணிருக்கேன் எனக்கு சோதனை வரேன்னா அது பழைய வினை, நம்ம என்ன பண்ண முடியும்? எத்தனையோ ஜென்மாவளி செஞ்ச வினை தான் இந்த பிராரம்பமாக இந்த சரீரம் வந்திருக்கு. இந்த சரீரம் உள்ள வரைக்கும் அதெல்லாம் இருக்கும். இந்த சரீரம் போன பிற்பாடு நல்ல காரியம் பண்ணவனுக்கு நல்ல கதி கிடச்சி சௌக்கியமாக இருப்பான். அவன் பிராப்பிய புண்ணியகிரதாம் லோகாம் அனுஷ்டித்வா சாஸ்வதி சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாந்தேக யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே. அதனால் இவன் பண்ண புண்ணிய காரியமாக்களெல்லாம் ஸ்ரத்தையோடு பண்ணினதுனால நல்ல லோகத்துக்கு போய்ட்டு சாஸ்வதமாக ரொம்ப வருஷம் அங்கேயே தங்கிட்டு எல்லாம் சுகங்கள்லாம் அனுபவித்து எல்லாம் முடிஞ்ச உடனே அது கர்மா முடிஞ்சிடும். உடனே கீழே இறங்குவான். ஆனால் மாமூலாக வழக்கமாக உள்ள சாமானியமாக உள்ள அப்பா அம்மாட்ட பிறக்க மாட்டான். பின்ன ஸ்ரீமதாம் கேஹே நல்ல பணக்கார வீட்டில் பிறப்பான், அல்லது ஆச்சாரம் உள்ள வாழ்க்கை பிறப்பான், அல்லது யோக பிரஷ்டனாக யார் இருக்கானோ யோகங்கள்லாம் பண்ணிவிட்டு பாதியில் அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணுறது புரியாமல் திண்டாடுறானோ, கர்மயோகம் பண்ணிட்டுருக்கான், நல்ல வேலை செய்கிறான், பலத்தெல்லாம் ஈஸ்வரர்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட பிறப்பான். அதனால் ஸ்ரீமத் சுச்சி ஆச்சாரம் உள்ள குடும்பத்தில் பிறப்பான், அல்லது ஸ்ரீமதாம் நல்ல பணக்காரம் உள்ள இடத்துல பண்ணுவான், அல்லது யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே. யோக பிரஷ்டம் யார் ஒருத்தன் இருக்கானோ அவங்ககிட்ட போனாக்கா கெடுதல் இருக்காது. ஏதோ நல்ல வழி பண்ணதுனால நல்ல ஜென்மாவே அவனுக்கு கிடைக்கும். ஆகையினால நல்ல புண்ணிய லோகத்துக்கு போய் அங்கேயே சுகமாக சாஸ்வதிஷமாக ரொம்ப வருஷம் அங்கேயே சௌக்கியத்தெல்லாம் அடைஞ்சிட்டு திரும்பி கீழே இறங்கி இந்த மாதிரி நல்ல இடத்துல பிறப்பான் அவன். அதுவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜென்ம யதீஷம். அல்லது நல்ல யோகிகள் வம்சத்தில் பிறப்பான். நல்ல கர்மயோகியோ ஞான யோகியோ யார் இருக்காளோ அவளுடைய வம்சத்தில் பிறந்து இவனும் நல்ல முயற்சி பண்ணி நன்னா பண்ணுவான். ஆனால் இது ரொம்ப 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 துர்லபம். எல்லாரும் கிடைக்காது. ரொம்ப அபூர்வமாக உள்ள சில பேர் தான் கிடைக்கும். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் தத பும்ஸ்வம் தத்தோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்கபரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம். அப்படிப்பட்ட வித்வத்தை அடையிறதுக்கு அந்த ஞான மார்க்கம் வரத்துக்கு ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் வரும். நிறையா அவ்வளோ பேருக்கு வராது. அதனால் கிடைக்கும், ஆனால் ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் கிடைக்கும். அது உனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா தெரியாது. ஆனால் நல்ல காரியம் பண்ணினவனுக்கு நல்ல புண்ணிய லோகத்தில் ரொம்ப வருஷம் தங்கிட்டு திருப்பி இறங்கி யோகிகளுடைய குலத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிறந்தான்னா அவனுக்கு அடுத்த ஜென்மாவே வராமல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ சத்தையோடு நல்ல கர்மாக்கள்லாம் பண்ணினதுனால நல்ல சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி யோகிகளுடைய பிறப்பில் வந்தான்னா நிச்சயமாக அவனுக்கு அடுத்த பிறவே இருக்காது, இந்த பிறவியோடு முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட கர்மாக்கள் அப்படிப்பட்ட ஜென்மாவெல்லாம் எடுத்துன்னுட்டு இப்படிப்பட்ட நல்ல குலத்தில் பிறந்தவனுக்கு அடுத்த பிறவியே வராத அளவுக்கு கூட வரும். ஆனால் ரொம்ப துர்லபம். தத்தர்த்தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் எத்ததேச தத்தோ பூயா சம்சித்தோ குருநந்தன. இதனால் புத்தியோகம் மூலமாக கர்மயோகம் மூலமாக பௌர்வதேகிகம் முன்னாடி எந்த ஜென்மா எடுத்தோமோ என்ன பிறவி எடுத்தோமோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு எத்ததேச தத்தோ பூயா சம்சித்தோ குருநந்தன. அதனால்
அபூர்வமாக தான் அந்த பிறவி கிடைக்குமால, பிறப்பையே இல்லாத அளவுக்கு வரக்கூடிய பிறப்பானதுனால இதை ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு நல்ல வழியில் வந்தேன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். பூர்வாபியாசேன தேனேவ கிரீதே யவசோபிசா ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்ம அதிவர்த்ததே. அதனால் அபியாசம் நிறைய எவ்வளோ பண்ணுறோமோ இந்த வேதாந்தத்துலேயும் அல்லது கர்மயோகத்துலேயும் அல்லது ஞான யோகத்துலேயும் எவ்வளோ அபியாசம் பண்ணுறோமோ பண்ண அது எல்லாம் நம்மக்கிட்ட வசமாகி நம்மக்கிட்ட வந்துடும். ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்ம அதிவர்த்ததே. யார் ஒருத்தன் ஆசையாக இருந்துக்கிட்டு வேதாந்தமே படிக்கணும், நல்வழியிலே நிற்கணும், வேறு ஒன்றும் வேண்டாம் நமக்கு நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு சப்த பிரம்ம அதிவர்த்ததே. வேதாந்த சாஸ்திரம் படித்து அதுக்கு மேலே ஒரு படிக்கு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் படித்து கிடிச்சு எல்லாம் நன்னா கொண்டு வந்தோம்னா, வேதாந்தங்கள்லாம் கூட நன்னா படித்து நன்னா முன்னுக்கு வந்தோம்னா ஒரு படி மேலே ஏறிடுவான். சப்த பிரம்ம அதிவர்த்ததே. பிரயத்னாதிதமானஸ்து யோகி சம்சுத்த கல்பிஷா அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோ யாதி பராங்கதம். இது ஒரு நாள் வர கதை இல்லை. ஆகையினால பிரயத்னம் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்ல வழிக்கு. சம்சுத்த கல்பிஷா, பாபம் இருக்கக்கூடாது, சுத்தமான வாழ்க்கையோடு இருக்கணும், மனசு சுத்தமாகணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், புத்தி சுத்தமாக இருக்கணும், எல்லாம் சுத்தமாக இருந்ததுனால் அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோ யாதி பராங்கதி. இப்படி பல பிறவைகளில் முயற்சி எடுத்தால்தான் அந்த துர்லமாக உள்ள ஒருத்தன் வீட்டில் பிறக்க முடியும், இல்லைன்னா பிறக்க முடியாது. ஆகினால அபூர்வமாக பிறவி இல்லாத ஒரு நிலையடைகிறதுக்கு ஒருத்தங்கிட்ட பிறக்கணுன்னா பல வருஷங்கள் இந்த பிரயத்தனம்லாம் பண்ணி சிரமப்பட்டு அபியாசங்கள்லாம் பண்ணினாக்க அப்போ அபூர்வமாக அவனுடைய வீட்டில் பிறந்து திருப்பி பிறப்பே இல்லாமல் ஆகலாம். அதுக்காக அநேக ஜென்ம சம்சித்தா, ஒரு ஜென்மாவில் வரக்கூடியது இல்லை இது ஞானம். பல பிறவைகளை செஞ்ச வாசனையினுடைய பலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா, நல்ல காரியம் செய்தனுடைய வாசனை பலங்கள்லாம் இருந்ததுனால் தத்தோயாதி பராங்கத்தின். அப்படி வரும்போது நல்ல குலத்தில் பிறந்து அவன் நல்ல கதி அடையிறதுக்கு வாய்ப்புள்ளவனாக ஆவான்.